இந்திய இசை ராகங்களை அடிப்படையாக கொண்டது. ராகங்கள் அவற்றில் இயற்றப்பட்டுள்ள உருப்படிகள் பாடல்கள் வாயிலாகவே உயிர்த்திருக்கின்றன. இந்த ராகங்கள் குறித்த பல செய்திகள் சுவாரஸ்யமானவை. சில உருவான கதை அல்லது தொடர்பான செய்திகள் எல்லாம் சுவாரஸ்யமாகத்தான் இருக்கும். டி. லட்சுமண பிள்ளை என்று ஒரு வாగ్గேயக்காரர், வைணீகர் வாగ్గேயக்காரர். தியாகராஜருடைய சிஷ்ய பரம்பரையை சார்ந்தவர் தான் அவர். தியாகராஜருடைய சீடரான கன்னையா பாகவதர் வழியிலே வந்த சிஷ்ய பரம்பரையிலே வந்தவர் அவர். வைணீகர் வாగ్గேயக்காரர். 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலும் 20ஆம் நூற்றாண்டு முற்பகுதியிலும் வாழ்ந்தவர். 1864 முதல் 1950 வரை வாழ்ந்தவர். கருவூல அலுவலராக பணியாற்றியவர். நல்ல அற்புதமான பாடல்கள் முயற்றியிருக்கின்றவர். அவர் ஒரு ராகத்தை உருவாக்கினார். 60வது மேளகர்த்தாவின் ஜன்னியமாக அதை உருவாக்கினார். சரிமப்ப நிசா சானிப்ப மரிகரிசா என்று அதற்கு ஆரோணவருடனும் கொடுத்தார். நீதிமதி 60வது மேளகர்த்தா நீதிமதியினுடைய ஜன்யம் இந்த ராகம். இந்த ராகத்துக்கு என்ன பெயர் வைத்தார் தெரியுமா? அமரசேனா பிரியா. என்ன அமரசேனா பிரியா? திரு லட்சுமண பிள்ளை அவர்களுக்கு ஆங்கில தத்துவ ஞானியான எமர்சனின் மீது மிகுந்த பிரியமும் மரியாதையும் உண்டு. எமர்சனின் நினைவாகத்தான் இந்த ராகத்திற்கு அமரசேனா பிரியா என்று பெயரிட்டாராம். சுவாரஸ்யமாக இருக்கிறதுலாம் அதுக்கு பெயர் வந்தது. அதன் காரணமாக தான் இந்த பெயர் வைத்தாராம் அவர். சில ராகங்களை உருவாக்கியவர்கள் அதில் பாடல் ஏற்றிருந்தாலும் கூட பின்னாலே மிகவும் பிரபலமாகும். ராமசுவாமி தீட்சிதர் இவர் சங்கீத மும்மூர்த்திகள் ஒருவரான முத்துசுவாமி தீட்சிதர் அவர்களுடைய தந்தையார். கர்நாடக சங்கீதத்திற்கு அளப்பரிய கொடைகளை கொடுத்தவர். அவர் ஹம்சுதனி என்று ஒரு ராகத்தை உருவாக்கினார். சரி க ப நி ச ச நி ப க ரே ச. ரொம்ப எளிமையாக இருக்கு, இப்போ தோன்றது இல்லையா? ரொம்ப அழகாக இருக்குல்ல, கம்பீரமாக இருக்கு இல்லையா? நல்ல தீர்க்கமான ஸ்வரங்களை கொண்டது, ரொம்ப அழகான ராகமாக கம்பீரமாக இருக்கிறது இல்லவா? இந்த ராகம் எப்படி பிரபலமானது தெரியுமா? இன்றைக்கு அவருடைய குமாரரான முத்துசுவாமி தீட்சிதர் அவர் வாத்தாபி கணபதி வஜேகம் என்று ஒரு கீர்த்தனை ஏற்றினார் பிள்ளையாரை குறித்து. அந்த பாடல் மிக பிரபலமாகிவிட்டது இல்லையா? இன்றைக்கு ஏறத்தாழ நிறைய கர்நாடக சங்கீத கச்சேரிகள் முதல் பாடலாக இதுதான் இடம்பெறுகிறது. அது கம்பீரமாக இருக்கின்றது, பிள்ளையாரை குறித்திருக்கின்றது. இந்த ஹம்சுதன் ராகமே ஒரு ஓப்பனிங் ராகா என்று சொல்ல முடியாத ஒரு நல்ல கம்பீரமானது. ஆக அது அந்த ராகத்தை உருவாக்கியவர் ராமசாமி தீட்சிதராக இருக்கலாம். அவருடைய மகத்தான படைப்பு அது இருந்த போதிலும் கூட அதனை பிரபலமாக இன்றைக்கு நிலைநிறுத்தி கொண்டிருப்பது முத்துசுவாமி தீட்சிதர் அவர்களுடைய வாத்தாபி கணபதியம் என்ற அந்த கீர்த்தனை தான். நிறைய இருக்கிறது ஹம்சனிலே, நிறைய பாடல்கள் இருந்த போதிலும் கூட இந்த பாடல் அது ஒரு கம்பீரமும் ஒரு கச்சேரியின் ஆரம்பத்திலே வைத்து கொண்டு விட்டால் இதற்கு ஒரு தனி கலையும் அந்த கச்சேரிக்கு வந்து விடுகின்றது. ஆக ஒரு ராகத்தை ஒருவர் உருவாக்கினால் கூட அதை இன்னும் பிரபலப்படுத்துவதற்கு அடுத்த சந்ததிகள் கூட இருக்கிறார்கள். அப்படி உருவானதான் ஹம்சத்வனி ராகம். இப்படி ஒவ்வொரு ராகத்தை பற்றி ஏராளமான செய்திகள் உண்டு.